ஆனால் பரந்தூரை பொறுத்தவரை 2 வருடங்களுக்கு அந்த மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்த டாக்டர் சுதாகர் அவர்கள் 4 எல்லைகளிலும் காவல்துறையை போட்டு அந்த ஊருக்குள்ள கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு போயிட்டு வர மாதிரி அதை செய்து வைத்திருந்தார். இப்படி ஏன் ஒரு அரசு ஒரு திட்டத்துக்கு இப்படி பண்ணணும்? ஆதார் கார்டை காட்டணும். ஆமா, இங்கே காட்டி இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் அங்கே ஒரு வண்டி வருது, இந்த வண்டி அலோ பண்ணுங்க, இந்த வண்டி அப்போ தான் உள்ள போக முடியும். இப்படி ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? அப்போ அரசு இயந்திரம் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க பணத்தை முதலீடு பண்ணி நம்ம இன்னைக்கு 1 ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அந்த 1 ஏக்கர் 10 கோடியாக மாறுமா மாறாதா? யோசிச்சு பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் 250 கோடி எப்படி பாருங்க. அடுத்த 7 தலைமுறைக்கு லைஃபே செட்டில் ஆயிடும். 7 தலைமுறைக்கு விவசாயம் அழிந்து போகும், சென்னை நகரம் அழிந்து போகும் என்ற அக்கறை இந்த பேராசைக்காரர்களுக்கு இல்லை. இப்போ வந்து பொது அறிவிப்பு வந்து அங்கே அதில் என்ன பொது அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, டிஜே டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தினர் தொழில் மனைகள், கிடங்கு, வணிகம் மற்றும் குடியிருப்பு, மாலு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? டெல்லியில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஏரோ சிட்டின்னு ஒன்று இருக்குது. வேர்ல்டோட அவ்வளவு ஹோட்டல்களோட கிளைகளும் அங்கே இருக்குது. டைமண்ட் கடையோட கிளைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸோட கிளைகள் இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்க பிரபலமான நிறுவனங்கள் அத்தனையோட கிளைகள் அங்கே இருக்கும்ப்பா. தட் இஸ் கால்ட் ஏரோ சிட்டி. அது ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. ரோடு இப்படி இருக்கும், ரோடுக்கு மேலே இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாலு, இந்த பக்கம் ஒரு மாலு. நீங்கள் அந்த ரோடுக்கு கீழேயே இந்த 2 மாலுக்கும் போகிறதுக்கு பார்த்து ரொம்ப நீளமாக இருக்கும். நீங்கள் இப்படி இந்த பக்கம் ஏறி இங்கே இறங்கி இப்படி போகலாம், ரோடு மேலே நடந்துக்கலாம். வரிசையாக 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். அது போல் இந்த 250 ஏக்கர் டெவலப் பண்ணலாமா? இப்போ இவர்களுடைய நோக்கம் இவர்களது வளர்ச்சியா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியா?